நாசாவின் ஆர்டெமிஸ் 2 திட்டம் மூலம் நிலவுக்கு பயணம் மேற்கொண்ட ஓரியன் விண்கலம் பத்திரமாக பூமிக்கு திரும்பியது. இந்திய நேரப்படி அதிகாலை 5:37 பாராசூட் உதவியுடன் ஓரியன் விண்கலம் பசிபிக் கடலில் இறங்கியது. Shoots, and we're on drogues. And Houston, we're visual 2 drogues out the window. Good 3 main chutes, good reefing, good descent rate. And we see 3 good-looking parachutes. Houston, Integrity, splashdown, sending post-landing command now. Splashdown confirmed. Copy splashdown, waiting on VLDR. பசிபிக் கடலில் இறங்கிய ஓரியன் விண்கலத்தை அமெரிக்க ராணுவ வீரர்கள் மற்றும் நாசா குழுவினர் படகில் சென்று பத்திரமாக மீட்டனர். ஓரியன் விண்கலம் கடலில் மிதந்த நிலையிலேயே விண்வெளி வீரர்கள் வெளியேற்றப்பட்டனர். விண்கலத்திலிருந்து ஒருவர் பின் ஒருவராக வெளியேறிய விண்வெளி வீரர்களின் உடல்நிலை உடனடியாக பரிசோதிக்கப்பட்டது. ஆர்டெமிஸ் 2 திட்டத்தின் மூலம் நிலவு குறித்த ஆராய்ச்சியில் நாசா வரலாறு சாதனை படைத்திருக்கிறது. நிலவில் மனிதர்களை இறக்கும் ஆர்டெமிஸ் 3 திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Surface of the sun. 3 forward bay cover parachutes first separate the protective thermal cover that sits over the chute, about 50 nautical miles from the California coast, just 16 minutes after entering Earth's atmosphere. Orion is towed into the ship for its return to Kennedy Space Center. Their mission complete, the crew is flown back to land and step on solid ground for the first time in 10 days. தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய தேர்தல் பார்வையாளர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை நடத்தினார். தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் எந்தவித தூண்டுதல் வன்முறை இல்லாமல் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தேர்தல் பாதுகாப்பு குறித்து காவல்துறை உயரதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ள டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் முழு நேரமும் தயார் நிலையில் இருக்க உத்தரவிட்டுள்ளார். நட்சத்திர பேச்சாளர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் பங்கேற்கும் பிரச்சாரங்களின் போது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முன்கூட்டியே திட்டமிட்டு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் சுவிதா இணையதளம் வழியாக கேட்கப்படும் அனுமதி கோரிக்கைகளை எவ்வித தாமதமும் இன்றி உரிய நேரத்தில் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தேர்தல் பறக்கும் படையினருடன் இணைந்து துணை ராணுவ படையினரையும் வாகன சோதனை மற்றும் கண்காணிப்பு பணிகளில் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் மாற்றப்பட்டு அபின் தினேஷ் மோதக் ஐபிஎஸ் பொறுப்பேற்றுக் கொண்டார். வேப்பேரியில் உள்ள அலுவலகத்தில் முறைப்படி பதவியேற்ற அவர் சென்னையின் 111வது காவல் ஆணையர் ஆவார். 1991ஆம் ஆண்டு பேட்ஜ் அதிகாரியான இவர் 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்டவர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் பாரபட்சமற்ற முறையில் தேர்தலை நடத்த இம்மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக தாம்பரம் ஆணையராகவும் சிபிஐயிலும் பணியாற்றிய இவர் தற்போது அருண் ஐபிஎஸ்க்கு பதிலாக நியமிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள், 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்ட நகைகளை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பெற்றுக்கொள்ளும்படி தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானது. 234 தொகுதிகளில் மொத்தம் 4051 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர்.
அதிமுகவில் பாஜகவின் ஆதிக்கம் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆங்கில பத்திரிகைக்கு அளித்த நேர்காணலில் கடுமையாக விமர்சித்துள்ளார். திமுக தனது கூட்டணி கதவுகளை டெல்லியில் திறக்கவில்லை, அண்ணா அறிவாலயத்தில்தான் பேச்சுவார்த்தைகளை நடத்தியது என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் டெல்லியின் ஆதிக்கம் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி எதற்காக அடிக்கடி டெல்லிக்கு சென்றார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக மக்களை நேரடியாக சந்திக்க பாஜக அஞ்சுவதாகவும் அதிமுக மூலமாக தமிழ்நாட்டிற்குள் நுழைய பார்ப்பதாகவும் சாடியுள்ள முதல்வர், இந்த தேர்தல் தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்கும் இடையிலான நேரடி போர் என வர்ணித்துள்ளார். நிச்சயமாக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் என அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். சினிமாவை நம்பி ஓட்டு போட்டால் அந்த வாக்கு வீணாகிவிடும் என்று இளைஞர்களுக்கு அவர் அறிவுரை கூறினார். சென்னை மயிலாப்பூரில் திமுக வேட்பாளரை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். விழுப்புரத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். சமூக நீதிக்காக கடந்த 5 ஆண்டுகளில் என்ன செய்தீர்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர் கேள்வி எழுப்பினார். நாம் தமிழர் ஆட்சியில் வரதட்சணை ஒழிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்குறுதியளித்துள்ளார். பெண் குழந்தைகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டால் மரண தண்டனை விதிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். காரைக்குடிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற தவேக தலைவர் விஜய் அனுமதிக்கப்பட்ட நேரம் முடிவடைந்ததால் பேசாமல் சென்றார். மதியம் 2:30 மணிக்குள் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேரம் முடிந்ததால் சென்னைக்கு திரும்பினார். Make India great again. மக்களாட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள், பிரேக் ஃப்ரீ நியூஸ், வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள், பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.